வக்ஃபை நிர்வகிப்பவர்கள் நம்முடைய நடைமுறையிலே பரவலாக இருக்கக்கூடிய வக்ஃபு மஸ்ஜிதுகள், கபுருஸ்தான்கள் இதெல்லாம் இருக்குது, மதரசாக்கள். அந்த வக்ஃபை நிர்வகிப்பவர்கள், வக்ஃபு செஞ்சவர் மௌத்தாயிருவார். வக்ஃபு செய்யும் பொழுது நான் இந்த நிலத்தை பள்ளிவாசலுக்காக நான் வக்ஃபு செய்கிறேன் என்று சொல்லலாம். அல்லது என்னுடைய வீட்டை இந்த ஊரில் உள்ள விதவைகளுக்காக வக்ஃபு செய்கிறேன் என்று சொல்லலாம். விதவைகளுக்காகவும் வக்ஃபு செய்யப்பட்டு இருக்கிறது. என்னுடைய வீட்டினுடைய வாடகை வருமானத்தை விதவைகளுக்காக செலவு செய்யுங்கள். அல்லது என்னுடைய பெரிய தோட்டம் இருக்கிறது, அதனுடைய வருமானத்தை இந்த ஊரில் யாரெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லாமல் இறந்து போகிறார்களோ அவர்களுடைய ஜனாசா கஃபன் தஃபன் செலவுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வளவு அருமையான வக்ஃபு. ஆனால் அதை பின்னால் வரக்கூடியவர்கள் அதை நிர்வகிப்பார்கள், வக்ஃபுக்கு பொறுப்பாளர்களாக வருவார்கள். வக்ஃபை நிர்வகிப்பவர்கள் முத்தவல்லி என்று சொல்லப்படும். அந்த வக்ஃபை எப்படி பராமரிக்க வேண்டும், அந்த வக்ஃபை எப்படி பாதுகாக்க வேண்டும், அந்த வக்ஃபை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த வக்ஃபினுடைய பயன்பாட்டை கியாமத்து வரையிலும் எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒருவர் வக்ஃபு செய்கிறார்னு சொன்னா அவர் எதற்காக செய்கிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 அமல்கள் எப்படிப்பட்டவை, அவர் மௌத்தானாலும் கூட அமல் நாம மூடப்படாது, கியாமத்து வரையில் நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதில் ஒன்று சொன்னார்கள், சதக்கத்துன் ஜாரியத்துன், தொடர்படியாக நன்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சதக்கையே ஜாரியா. பள்ளிவாசல் கட்டிவிட்டார், கியாமத்து வரையிலும் மக்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அந்த நன்மை அவர் கபருக்கு போனால் கூட அவர்களுடைய ஆமல் நாமாவில் போய் சேர்ந்து கொண்டிருக்கும். அந்த நோக்கத்தில் தான் வக்ஃபு செய்கிறார்கள். ஆனால் நாம் அந்த வக்ஃபு சொத்தினுடைய நன்மைகளை அவர்களுக்கு போய் சேர விடுகிறோமா அல்லது இடையில தடுத்து நிறுத்துறோமா? அதை வக்ஃபை நிர்வகிப்பவருடைய கையில் தான் இருக்கு. அந்த நன்மை அவர்களுக்கு போய் சேர விடவில்லை என்று சொன்னால் அது மாதிரி ஒரு மோசடி வேறு எதுவும் கிடையாது. அதனால்தான் வக்ஃபை நிர்வகிப்பவர்கள் முக்கியமான தகுதி நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும், பொது சொத்தில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலா வ ஆத்தஸ் ஸக்கா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்கள் யார்? அல்லாஹ்வை கொண்டும் கியாமத்தை கொண்டும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். முதலாவது அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும், கியாமத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும். நாளைக்கு நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு நான் உட்படுத்தப்படுவேன். என்னுடைய ஒவ்வொரு அங்க அசைவை பற்றியும் அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பான். நான் பேசிய பேச்சுக்களை பற்றி விசாரிப்பான், நான் நடந்து கொண்ட நடத்தைகளை பற்றி விசாரிப்பான், நான் சிரித்தால் அதை பற்றி விசாரிப்பான், என்னுடைய பொருளாதாரத்தை பற்றி விசாரிப்பான், என்னுடைய குடும்ப விவகாரங்களை பற்றி விசாரிப்பான் என்கிற அச்சம் இருக்க வேண்டும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் என்னுடைய காலை நான் எடுத்து வைக்க முடியாது. அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்கிற நம்பிக்கை கொண்டவர்கள். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அதோடு அகாமஸ் ஸலா வ ஆத்தஸ் ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டுபவர்கள், ஜக்காத்தை கொடுப்பவர்கள் என்றால் ஷரியத்தினுடைய மார்க்கத்தினுடைய கடமைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். பொதுவாக சில ஊர்களில் என்ன பழக்கம்டா, முத்தவள்ளியா இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு வருவார், அவர் பொறுப்பிலிருந்து நீக்கிட்டு அவர் பள்ளிக்கு வரமாட்டார். நம்ம ஊரில் அல்லாஹ்வுடைய கிருபையில் அப்படி கிடையாது, எல்லாரும் தொழுகிறவங்க நிறைந்த இடங்கள். ஆனால் சில ஊர்களுடைய நடைமுறை, பள்ளிக்கு எங்கே வரல, நான் பொறுப்பில் இல்லை, பள்ளிக்கு வர்றது பொறுப்பில் இருந்தால் தான் வரணுங்கிற மாதிரி, இல்லாட்டி தேவையில்லை. பொறுப்பில் இருக்கும் பொழுது எவ்வளோ அக்கறையோடு அவர் கலந்து கொண்டாரோ அந்த அக்கறை விட்டு போகும். அப்ப இயல்பாகவே அவரிடத்திலே மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும். அகாமஸ் ஸலா வ ஆத்தஸ் ஸக்கா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை என்று யாரையும் அவர் பயப்படக்கூடாது. யார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, நான் இப்படி வக்ஃபு சொத்து விஷயத்தில் அவங்களுக்கு சாதகமாக நடந்து காட்டி என்னை கோவிச்சுக்குவாங்க, அவர் என்னுடைய குடும்பத்துக்காரரு, அவர் என் அண்ணன் தம்பிக்கு தெரிஞ்சவர், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவர், அவர் நம்ம தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் பழக்கம் உள்ளவர், கொஞ்சம் நம்ம மாத்தமாக செஞ்சுட்டா ஏதாவது பிரச்சனை வந்துருமே. பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஜமாத்துக்கு வரக்கூடிய பஞ்சாயத்தில் கூட இது பெரிய பிரச்சனை. குடும்ப தகராறு வரும் பொழுது மாப்பிள்ளை வீட்டார் சம்பந்தப்பட்டவர்கள் நிர்வாகத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக முடிவு செஞ்சிடறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்படியாக இருக்கக்கூடாது. வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை என்று யாரையும் பயப்படக்கூடாது. நாங்கள் பொறுப்பாளர்கள். எனவேதான் ஃபுகஹாக்கள் சொல்லுவார்கள், மன் தலபத் தௌலியத அலல் வக்ஃபி ஃபலா யுஅதா லஹு. யாராவது நான் வக்ஃபை நிர்வகிக்கிறேன் முன்னாடி அதாவது அவராகவே கேட்கிறார், நான் முத்தவல்லியாகிக் கொள்கிறேன்,
நான் நிர்வாகியாகிக் கொள்கிறேன், நான் மெம்பர் ஆகிறேன், நான் செக்ரட்டரி ஆகிறேன் என்று அவராக கேட்டால் ஃபலா யுஅத்தாலஹு, அவருக்கு கொடுக்கப்படக்கூடாது அந்த பொறுப்பை. ஏனென்றால் பள்ளிவாசல் நிர்வாக பொறுப்பு என்பது அது ஒரு பொறுப்பு தானே தவிர பதவி அல்ல. அது பதவி கிடையாது, அது ஒரு பொறுப்பு. எனவே யார் கேட்கிறார்களோ மன் தலபத்தவுல் யத்தாலல் வக்ஃப் ஃபலா யுஅத்தாலஹு. ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள் சில நிலைப்பாடுகளை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நான் சொல்றது எதுவுமே என்னுடைய இஷ்டத்துக்கு சொல்றதில்ல. அல்லாமா கலீல் அஹ்மத் கீரனூர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, குரல் என்னுடையது, குரல் வலை என்னுடையது, குரல் அல்லாஹ்வுடையது என்று. குரல் வலை தான் நம்முடையது, குரல் சொல்றதெல்லாம் குர்ஆனும் சுன்னாவும், நம்முடைய இஷ்டத்துக்கு சொல்றதல்ல.